புதுக்கோட்டை மாவட்டம் மணக்குடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சீதாலட்சுமி என்ற கல்லூரி மாணவி திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மருத்துவ நர்சிங் படிப்பு படித்து வருகிறார். இவருக்கு மூக்கில் சதை அதிகமாக வளர்ந்துள்ளது. இதற்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டுள்ளார். அப்போது அவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த சதையை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இதற்காக நேற்றைய தினம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள போது அவர்கள் அந்த சீதாலட்சுமிக்கு மருத்துவர்கள் மயக்க மருந்து செலுத்தி அந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர். அப்போது சீதாலட்சுமிக்கு அதிகமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உடனடியாக இந்த தகவலை அவரது குடும்பத்தினரிடமும் உறவினரிடம் தெரிவித்துள்ளனர். அதனை ஏற்க மறுத்த நிலையில் தவறான சிகிச்சையின் காரணமாகத்தான் அவருடைய மகள் இறந்ததாக அவருடைய உறவினர்கள் குற்றம் சாட்டி இன்றைய தினம் பார்த்தோமேயானால் மருத்துவமனை வளாகத்திற்கு முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக அவர்கள் குற்றம் சாட்டியது மருத்துவர்கள் தவறான சிகிச்சை மேற்கொண்டுள்ளனர். அதிகப்படியாக மயக்க மருந்தை செலுத்தியதன் காரணமாகத்தான் மாணவி இறந்துள்ளார் என குற்றம் சாட்டி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்த தகவல் உடனடியாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு தெரியப்படுத்திய பின்னர் அமைச்சர் ரமேஷ் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் மேலும் அனைவரும் அங்கு வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் மற்றும் உறவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது இந்த சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் மீது தற்போது தற்காலிகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் நிச்சயமாக இதில் யாரேனும் தவறு செய்யப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த அவரது சக மாணவிகள் மற்றும் உறவினர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது தவறு செய்யும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது எவ்வித பாகுபாடும் ஏற்படக்கூடாது, உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என தெரிவித்தனர். இதற்காக மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறையின் சார்பில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 3 மருத்துவர்கள் கொண்ட சிறப்பு குழுவானது விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டு அந்த விசாரணை குழுவானது இங்கே அந்த மருத்துவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு யார் மீது தவறு இருக்கிறது, மருத்துவர்கள் அந்த சிகிச்சையில் ஏதேனும் தவறுகள் செய்தாரா அல்லது அந்த சக மாணவி அறுவை சிகிச்சை மேற்கொண்ட அந்த மாணவிக்கு ஏற்கனவே உடல் ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்பதை முழுமையாக விசாரணை செய்து யார் மீது தவறு இருந்தாலும் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் கைவிட்டனர். மேலும் அதனைத் தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுக்கும் வரை நாங்கள் வகுப்பு புறக்கணிப்பு செய்து மருத்துவமனையினுடைய வளாகத்திலேயே போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்த நிலையில் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்திற்குள் அந்த மாணவியினுடைய கூட சக மாணவிகள் அந்த நர்சிங் படிக்கக்கூடிய சக மாணவிகள் அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருச்சி அரசு மருத்துவமனை வட்டாரமே பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advtv@dttv.in.